ஹாய் மகளே. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம 12வது நாள் வலை இலக்கிக்கிட்டு இருக்கோம் கடல் மேலே. 12ஆம் நாள் தொட்டா போட்டு வலை வெளியே தண்ணிக்குள்ளே போய்கிட்டே இருக்கு மக்களே. நல்லா பார்த்துக்கிடுங்க. காலையில் மறுபடியும் வலை வாங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய கோலா ஒன்று வந்துச்சு. அந்த கோலாவை தூக்கிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. பெரிய கோலா. அதை அப்படியே கப்பியில் அடித்து உள்ளே தூக்கிடுவோம். கையிலெல்லாம் தூக்க முடியாது இவ்வளோ பெரிய மீனை. ஆமாம், நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் தெளிவு கம்மியாக இருக்குது. பார்த்துக்கிடுங்க, 4 பேர் சேர்ந்து அதை அடிக்காங்க. அப்படி இருந்தும் அது வருவனாங்குது. அதை இந்த பக்கம் அப்படியே பிடிச்சி உள்ளே இழுத்துருவோம். இது 250 கிலோவிலேருந்து 300 கிலோ வரைக்கும் இருக்கும். இது பூரா உள்ளே வந்த எட்டாள குட்டிகள் வலைகளில் வந்தது. அன்னைக்கு பாடு நிலவரம் கொஞ்சம் கம்மி. விடிஞ்சிட்டு மீன்களை பூரா உள்ளே இறக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு சின்ன தெருக்க குட்டி ஒன்று வந்து கிடக்கு. உள்ள ஐஸ் அடிக்கிறதுக்கு இறக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பூரா வரிச்சுரைகள். இந்த கோலாவை அப்படியே தெளிவெடுத்து அப்படியே வச்சுருக்காங்க, இன்னும் உள்ள இறக்கலை. இதான் அந்த கோலா ரெடியாக கிடக்குது. நல்லா பார்த்துக்கிடுங்க. 250 கிலோவிலேருந்து 300 கிலோ வரைக்கும் இந்த மீன் வரும் எங்களுக்கு வெயிட்டு. கரையை போய் எடை போட்டோம்னா. இந்த சின்ன சின்ன மீன்களை எல்லாமே நம்ம உள்ளே இறக்கி கொடுத்துரும். இவர் மாஸ்டர் சமையலாக்க கிளம்பிட்டார். காலையில் சாப்பாடு ரெடி பண்ண. இந்த சூறை எல்லாமே